Hi guys, welcome to iLearn. இன்னைக்கு சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 27th கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிள் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, பட் ஆனா இந்த கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாவோ ஸ்பெசிஃபிக்காவோ புக்ல எங்கேயும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் அ பெக்யூலியர் கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ காமன் கொஸ்டின். சரி, என்ன சொல்றாங்க? இஃப் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபைடு இஸ் 6 into 10 power minus 16. Calculate the maximum molarity of copper sulfate in an aqueous solution. Solubility product இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் 26 கொஸ்டின் பார்த்தப்ப நம்ம டிஸ்கஸே பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு இது மட்டும் நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஸோ ஐம் கோனா பிரிங் இட் லிசன் கேர்ஃபுல்லி, வெரி சிம்பிள். இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அதாவது we will be using a term called KSP அப்படின்வாங்கல்ல, அதுக்கு பேரு solubility product constant. KSP is called solubility product constant. அது எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க, ax plus by இருக்குன்னா இது x, இது a அயான் பிளஸ் y into b இந்த அயான்ஸ். ஸோ k வந்து நமக்கு ஆல்ரெடி ஈக்குலிபிரியத்துக்கு பண்ணுவோம், ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுல இந்த மேல இருக்கிற ரியாக்டன்ட் அது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் கால்டு கேஎஸ்பி, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில்வர் Ag2SO4க்கு பிடிச்சிங்கன்னா ஏஜி வந்து இத்தனையா ஃபார்ம் ஆகும் சொல்லலாமா? ஸோ கேஎஸ்பி வந்து இதுதான் அப்படின்றதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம காப்பர் CuSக்கு பிரிச்சிங்கன்னா ஆக்சுவலா CuS அயான்ஸா ஃபார்ம் ஆகிறப்போ Cu2+ ஃபார்ம் ஆகும். Cu2+ அண்ட் எஸ், இது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபார்முலா தான் எழுதணும், S2- இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட கேஎஸ்பி வேல்யூ வந்து இதுதான், Cu2+ டைம்ஸ் S2-. இதோட ப்ராடக்ட் தான் அவங்க கொஸ்டின் டைரக்டா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 into 10 power minus 16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ இதை எஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதுவும் எஸ் தான். இஸ் ஈக்குவல் டு 6 into 10 power minus 16. அப்போ எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 into 10 power minus 16. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 10 power minus 6 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 10 power minus 8 வரும். 6 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2.45. இதை பத்தி ஒரு ஷார்ட்கட்டுக்கு ஸ்கொயர் ரூட் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, மேபி அதை வேற ஏதாவது ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ 2.45 into 10 power minus 8ன்றதான் கான்சென்ட்ரேஷன் ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம், which means I'm taking square root on both sides, taking SQ root. இல்லாட்டி இந்த ஸ்கொயர் ரூட் பத்தி வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு தனியாக வீடியோ போடணும். ஸோ அது வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் மோல் லிட்டர் பர் -1, தட் இஸ் தி ஆன்சர். சரிங்களா? இந்த கான்செப்ட் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக புக்லயோ எங்கேயுமே பெருசா கொடுக்கல இந்த சாப்டர்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டும் கிடையாது, பட் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஓகே கைஸ், that's it for this video. We'll meet in next video. Thank you.